Hey guys, welcome back to Sinakumi. இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறது F12. F12 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் செகண்ட் ஸ்டெப் வந்து சீபாப் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் கழிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ ப்ளஸ்ஸு ஏற்கனவே செஞ்சிடுறேன். இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு செஞ்சால் தெரியும். சரி தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லாட்டி என்ஸ்கிரீன்லேயோ நீங்கள் ஐகான் இங்கே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பூரா எப்படி க்ரஷ் செய்கிறது, எப்படி ப்ளஸ் பார்க்காம செய்கிறது, அதெல்லாம் என்ன சொல்லி தந்திருப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ப்ளூ ப்ளூ ஆரஞ்சு இது இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு கார்னர் இருக்குது. இதை இப்போ நம்ம சேர்க்கணும். சரி, பிகினர் மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு கார்னர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அது முன் சேர்க்கணும். அதே கான்செப்ட் போல தான் இதுவும். ஸோ இது ஆனால் இந்த கார்னர் மட்டும் சேர்க்காம இன்னொரு இதுக்கான எஜ் சேர்ந்து பொருந்தி ஒரு இடத்துல போட போகிறோம், அவ்வளோதான். இவங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ப்ளூ ஒயிட் அது இது. ஸோ அங்கிட்ட ஃபஸ்ட்டு எஜ்ஜுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. ஆரஞ்சு ப்ளூ ஒயிட் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொண்டு வந்துட்டிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தை திருப்பிக்கோங்க. நான் திருப்பி வச்சுருக்க மாதிரி அதை முடிஞ்சு லெஃப்ட் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுன்னா கீழே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த பக்கம் ஆக்சுவலி இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதை கீழே இறக்க போகிறோம். கீழே இறக்கிட்டோமா வந்துட்டு அது முடிச்சு இதுக்கா இது இங்கே வந்துடும், இங்கே நேராக வந்துடணும். அது முடிஞ்சு மறுபடியும் இது கீழே கொண்டு வரணும் இல்லையா? இது வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மூவர் மாதிரி சீக்வன்ஸ் வந்துருக்கு. பாருங்க, இங்கே வந்து ப்ளூ ஆரஞ்ச் ப்ளூ ஆரஞ்ச் ப்ளூ ஆரஞ்ச் ஒயிட் ஆரஞ்ச் ப்ளூ இருக்கா இங்கே தெரியுதான் தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அதான் இந்த எஜ்ஜுக்கு பொருத்தமானது இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு மேட்ச் பண்ணோம் கரெக்டாக. இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கிட்டு கொண்டு வந்தோம். பார்த்துக்கோங்க, ஆரஞ்சுக்கு மேலே ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இங்கே பாருங்கள், ப்ளூ வந்து இதுங்க ப்ளூ இங்கிட்ட இருக்குது, ஆரஞ்சு கிட்ட இருக்குது, ஒயிட்டு கீழே இருக்குது. பார்த்து அதே இடத்துல கொண்டு வாங்க. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 3 மூவ் அதே 1 2 3 செஞ்சிச்சா பார்த்தீங்களா? அதான் இது ஒரு பேரு. இதே மாதிரி 3 பேரும் நம்ம சேர்க்கணும், அதான் நம்மளோட வேலை. அது முடிச்சிட்டோம்னா நமக்கு 12 முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, இங்கே ஒயிட் ப்ளூ ரெட் இருக்கா ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ஏகனும் அந்த இடத்துல இருக்குது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ மொத்தம் 3 கேசஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் நமக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணுறது, இல்லையா ஒயிட் மேலே இருக்குது, இல்லாட்டி ஒயிட் சைட்லேயே இருக்குது. அது 3 வகையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ளூ ரெட், ஸோ இந்த ஒயிட் ப்ளூ ரெட்டு இருக்கு இல்லையா, அது இப்போ சேர்க்க போகிறோம். இங்கே அதுக்கான பொருந்தமான எஜ்ஜு இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ளூ ரெட்டு ப்ளூ இங்கே இருக்கா? இப்போ இங்கே உள்ளே இருக்கு. நான் என்ன பண்ணுறது மாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இல்லை, நம்ம இந்த ஃபோம் செஞ்சோம் இல்லையா, இப்படி 1 2 3 4 பண்ணிட்டோம்னா இப்போ இது ரெண்டும் சேர்ந்துருக்கு, ஆனால் தப்பான வகையில் சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பிரித்து வைக்கணும். பிரித்து வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா, இது பிரித்து வைக்கணுமா, ஃபஸ்ட்டு சேர்ந்து இருந்துச்சுன்னா பிரிக்கணும். எவ்வளோ பிரிஞ்சிருச்சுன்னா அது நம்ம ஈஸியாக சேர்த்துடலாம். இப்போது இது இருந்திருக்கா,
இப்போ அதே இடத்துக்கு கொண்டு வாங்க. இங்கே நமக்கு இந்த இடத்துல சேர்த்து சேர்க்கணும் இல்லையா? இப்படி ரெட்டுக்கு பக்கத்தில் ப்ளூ இருக்கும். இங்கே ப்ளூ தான் அது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுக்கு ஹைடென்சிக் மெத்தட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இறக்கிட்டு அது முடிஞ்சு 2 தடவை திருப்பிக்கோங்க. அதை மேல் பகுதி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ரெட்டும் ஆரஞ்சு ப்ளூ ரெட்டும் இது சேர்க்க போகிறோமா? அதே ஃபார்ம் தான். 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்க ஏற்கனவே ஒரு பேர் ஃப்ரீயாக நமக்கு சேர்ந்துருக்கு. அது எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அது கூட இருக்கு இல்லையா, க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட். அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அதாவது இங்கே க்ரீன் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சா? கொண்டு வந்த பிறகும் என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நவுத்தணும். நமக்கு எதிராக இப்படி நவுத்திக்கோங்க. அது முடிஞ்சோடனே ஒரே ஒரு பின்னாடி ஒரு டேர்னு இப்படி போட்டு இப்படி சேர்த்தோம் வச்சுக்கோங்களேன். போட்டோம்னா நமக்கு இன்னொரு பேர் சேர்ந்துச்சு. இதுவே புரியலனா காமெண்ட் செக்ஷன் தயவு செஞ்சு போடுங்க, நான் படிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இருக்கா? இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே, அதுக்கான கார்னர் எட்ஜும் தேடிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்குங்க. இப்போ இங்கிட்ட இருக்கு. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியானதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு சரி இப்படியே சேர்ப்போம். அதாவது இங்கிட்ட இருக்காங்க, இங்கிட்ட இருக்கா? என்ன பண்ண போகிறோன்னா இது அங்கிட்ட கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. க்ரீனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஆரஞ்சு. அங்கே பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு டவுனு கீழே அது முடிஞ்சுன்னா இப்படி, அது முடிஞ்சு இப்படி, அது முடிஞ்சுன்னா இப்படி. ஓகே. இப்போ இதை 3 மூவ் கேஸ் ஆயிடுச்சா? அதை உட்காந்து சேர்க்கணும். 1 2 3 அவ்வளோதான், சேர்த்தாச்சு. F12. இப்போ சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும், அது மட்டும் சொல்லித்தரேன். ஓகே. இப்போது நீங்கள் ஃபுல்லாக F12 பண்ணுறீங்க சரி. ஆனால் வேறு கேஸ் வந்துச்சுன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1 இது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இருக்குன்னா ஓகே. இப்போ உங்களுக்கு இப்படி ஒயிட் மேலே ஃபேஸ் ஆகிருக்குங்க. உங்களுக்கு இங்கே ரெட்டும் க்ரீன் வச்சு சொல்லித்தரேன். ரெட்டு க்ரீன். ஸோ க்ரீனுக்கு நேராக க்ரீனை மேட்ச் பண்ணி வைக்கணும். பாருங்கள், க்ரீன் மேட்சில் பாருங்கள். அது இப்போ எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் திருப்பணும். இப்போ ஆமாம், இந்த ரைட் சைடு மட்டும் மேலே தூக்கிக்கோங்க. மேலே தூக்கிட்டு இருக்கா இந்த கார்னரு இங்கே தூக்குனீங்களோ 2 திருப்பி கொண்டா. 1 2 பார்த்தீங்களா, சேர்ந்துருச்சு இங்கே. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக உள்ளே கொண்டு போயிடலாம் ஈஸியாக. இப்போ அப்படியே நீங்கள் கீழே 2 தடவை இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இல்லையா, நம்ம சேர்ந்துச்சா? டேரெக்டாக நமக்கு எப்படி சேர்க்குறதுனா 1 2 பாருங்க இங்கே. ஓகே. 1 2 இது அது முடிஞ்சு 4 5 பாருங்க சேர்ந்துச்சு பாருங்க. இது ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1. ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 2 எப்படி வரும் கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு கேஸுக்கும் நான் கண்டிப்பாக ஸ்க்ராம்பிளில் தந்துடுறேன். இப்போ நீங்கள் இப்படி டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறேன் இது எப்படி சேர்க்கணும்ன்ட்டு. இப்போ இங்கே இருக்காங்க, இங்கே 1 இது 1
இது 2 இருக்கா? இது 2 என்ன பண்ண போறோம்னா தனித்தனியாக இருக்குது. ஆனால் மேலே மட்டும் நோட்டீஸ் பண்ணி கலர் ஒரே மாதிரி இருக்கு. கலர் ஒரே மாதிரி இல்லைன்னா ஈஸியாக ஒரு ஃபோம் பண்ணி சேர்த்துடலாம். கலர் ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கிட்டு கொண்டு போனோம்னா இங்கே ஓகே இதா உங்களுக்கு. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும், இங்கே சேர்க்காம இருக்கோ அந்த இடத்த தூக்கிட்டு இதை 2 தடவை இங்கிட்டு கொண்டு வா. இங்கிட்டு 1 2 மேலே மேலே பண்ணிட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. அது முன்னே எப்படின்னா இந்த ஃபோமை வச்சு சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 2. ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 3 நான் வர வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ மேலே நமக்கு வேற வேற கலர் இருக்கு. வேற வேற கலர் இருக்கு. அப்போ என்ன மாஸ்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸிங்க. மேலே 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 வேற வேற கலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த ஃபோம் பண்ணிடணும். 1 2 3 4 பண்ணியாச்சா? சேர்த்தாச்சு. இதாங்க F2 இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஓஎல்னா ஓரியன்டேஷன் லாஸ்ட். இந்த மேலே எலை சேர்க்கறது இப்படி, அடுத்தது சுற்றி இருக்கிறது இப்படி சேர்க்கறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். தின்யால் கிவிங் சைனிங் ஆஃப்.